ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நாம் தொடர்ந்து இலக்கண பகுதி பார்ட்டியே, அதாவது தமிழ் டிஎன்பிஎஸ்சி தமிழ் பகுதியில் கொடுத்துருக்க பார்ட்டியே பார்த்துட்ருக்கோம். அதில் இலக்கண பகுதி முடிச்சிட்டோம். மொத்தம் 5 இலக்கணத்தை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சொல்லிலக்கணம், சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதுல 6th to 10th ஓல்டு புக் ப்ளஸ் 6th to 10th நியூ புக் முடிச்சுட்டு 11th பாதி முடிச்சிருந்தோம். இப்போ 11th 12th ஆகிய இரண்டையும் சேர்த்து ஒரே இதாக கவர் பண்ணிடுவோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிழைப்பு என்பதன் பொருள் வாழ்தல், நிறையம் என்பதன் பொருள் நரகம், உரிய என்பதன் பொருள் நோய் நீங்கிய, புறையோர் என்பதன் பொருள் சான்றோர், யானார் என்பதன் பொருள் புதுவருவாய், மருண்டெனன் என்பதன் பொருள் வியப்படைந்தேன், மண்ணுயிர் என்பதன் பொருள் நிலைபெற்றுள்ள உயிர் தொகுதி, தண்டா என்பதன் பொருள் ஓயாத குறையா, நாய்ந்து என்பதன் பொருள் விரும்பிய, தரங்கம் என்பதன் பொருள் கடல், கவனம் என்பதன் பொருள் வேகம், துரகதம் என்பதன் பொருள் குதிரை, வென்றி என்பதன் பொருள் வெற்றி, விசயன் என்பதன் பொருள் அர்ஜுனன், விசயன் என்பதன் பொருள் அர்ஜுனன், நான்மறை என்பதன் பொருள் 4 வேதங்கள் என்னென்ன ரிக், யஜூர், சாமம், அதர்வனம், யாக்கை என்பதன் பொருள் உடல், ஓவு இலாது என்பதன் பொருள் ஒன்றும் மிச்சமின்றி, ஓவு இலாது என்பதன் பொருள் ஒன்றும் மிச்சமின்றி, அயன் என்பதன் பொருள் பிரம்மன், எழிலி ஏறு என்பதன் பொருள் பேரிடி, எழிலி ஏறு என்பதன் பொருள் பேரிடி, அங்கை என்பதன் பொருள் உள்ளங்கை, அவுணன் என்பதன் பொருள் அரக்கன், மாவிலி சக்கரவர்த்தி, அதாவது அது செயல் பகுதியில் இது கொடுத்துருக்கும். மல்லல் என்பதன் பொருள் வளமை, தொடையல் என்பதன் பொருள் மாலை, சூரன் மாமதலை என்பதன் பொருள் கதிரவன் மகன் தான் சூரனை மதலை, உற்பவம் என்பதன் பொருள் மறுபிறவி, கடி நகர் என்பதன் பொருள் காவலுடைய நகரம், காண்டி என்பதன் பொருள் காண்க, பூரம் பராகம் என்பதன் பொருள் பூவிலுள்ள மகரந்தத்தை தான் பூரம் பராகம் அப்படிம்போம். ஆசு இலா என்பதன் பொருள் குற்றமில்லாத, மாசிலானாலும் குற்றமில்லாத, தோட்டி என்பதன் பொருள் துரட்டி, அயம் என்பதன் பொருள் ஆடு குதிரையை தான் அயம்போம், புக்க விட்டு என்பதன் பொருள் போக விட்டு, சீரிய தூளி என்பதன் பொருள் நுண்ணிய மணல், சிறுகால் என்பதன் பொருள் வாய்க்கால், பரல் என்பதன் பொருள் கல், முன்னீர் மடு என்பதன் பொருள் கடலாகிய நீர்நிலை, அண்டயோனி என்பதன் பொருள் ஞாயிறு, சாடு என்பதன் பொருள் பாய், ஈட்டியது என்பதன் பொருள் சேகரித்தது, எழிலி என்பதன் பொருள் மேகம், நங்குல் புழு என்பதன் பொருள் மண்புழு, பாடு என்பதன் பொருள் உழைப்பு, ஓவா என்பதன் பொருள் ஓயாத, வேதித்து என்பதன் பொருள் மாற்றி, புதுப்பெயல் என்பதன் பொருள் புதுமலை, ஆர்கலி என்பதன் பொருள் வெள்ளம், கொடுங்கோல் என்றால் வளைந்த கோல், புலம்பு என்பதன் பொருள் தனிமை, கன்னி என்பது தலையில் சூடும் மாலை, கவுல் என்பதன் பொருள் கன்னம், மா என்பதன் பொருள் விலங்கு, அமலன் என்பதன் பொருள் ராமன், இளவல் என்பதன் பொருள் தம்பி, நளிர்கடல் என்பதன் பொருள் குளிர்ந்த கடல், துன்பு என்பதன் பொருள் துன்பம், உன்னேல் என்பதன் பொருள் எண்ணாதே, அனகன் என்பதன் பொருள் ராமன், உவா என்பதன் பொருள் அமாவாசை, உடுபதி என்பதன் பொருள் சந்திரன், செற்றார் என்பதன் பொருள் பகைவர், கிளை என்பதன் பொருள் உறவினர், அணையம் என்பதன் பொருள் நிறைவானது, என் ஜவுந்தவன் என்பதன் பொருள் ஏழை எளியவன், என் ஜவுந்தவன் ஏழை எளியவன், கீழத்தார் என்பதன் பொருள் புன்செய்யின் ஒரு பகுதி தான் இந்த கீழத்தார், கெரா முனுசு கிராம நிர்வாக அலுவலர கெரா முனுசு என்று சொல்வோம். கெடா வாங்கல், இது கொடுக்கல் வாங்கல தான் கொடா வாங்கல்னா கொடுக்கல் வாங்கல தான் கொடா வாங்கல் அப்படிமோ. திருநை என்பதன் பொருள் திண்ணை, தெகஞ்சத என்பதன் பொருள் முடிந்ததை, பிஞ்சை என்பதன் பொருள் புன்செய், ரோசி என்பதன் பொருள் உரசுதல், வாந்தக்கமாக என்பதன் பொருள் இணக்கமாக, வெதப்பெட்டி என்பதன் பொருள் விதைப்பெட்டி, வெள்ளங்காட்டி என்பதன் பொருள் விடியற்காலை, வெள்ளங்காட்டி என்பதன் பொருள்
விடையற்காலை. வேண்டார வேண்டார என்பதன் பொருள் வேண்டாத. திருக்கை என்பதன் பொருள் மாவு அரைக்கும் கல்லுதான் திருகை என்போம். குறுக்கம் என்பதன் பொருள் சிறிய நிலப்பரப்பு. கடகம் என்பதன் பொருள் ஓலைப்பெட்டி. வாயில் லோயே என்பதன் பொருள் வாயில் காப்போனே. வள்ளியோர் என்பதன் பொருள் வள்ளல்கள். வயங்குமொழி என்பதன் பொருள் விளங்கும் சொற்கள். வித்தி என்பதன் பொருள் விதைத்து. உள்ளியது என்பதன் பொருள் நினைத்தது. உரன் என்பதன் பொருள் வலிமை. வருந்தலை என்பதன் பொருள் வெறுமையான இடம். காவினம் என்பதன் பொருள் கட்டி கொள்ளுதல். கலன் என்பதன் பொருள் யாழ். கலப்பை என்பதன் பொருள் கருவிகளை வைக்கும் பை. மழு என்பதன் பொருள் கோடரி. வேட்டம் என்பதன் பொருள் மீன் பிடித்தல். களி என்பதன் பொருள் உப்பங்களி. செரு என்பதன் பொருள் வயல். கொள்ளை என்பதன் பொருள் விளை. என ஏருள் என்பதன் பொருள் சூரியனின் வெப்பம். விடர் என்பதன் பொருள் மலை வெடிப்பு. கதல் என்பதன் பொருள் விரைவு. உமணர் என்பதன் பொருள் உப்பு வணிகர். வலை என்பதன் பொருள் ஒளிரும் வளையல். வலை என்பதன் பொருள் ஒளிரும் வளையல். தெளிர்ப்ப என்பதன் பொருள் ஒளிப்ப. விழி அறி என்பதன் பொருள் குரல் கேட்ட. ஞமலி என்பதன் பொருள் இங்க நாள்னு கொடுத்துருக்கு, அது தவறானது. நாய் தான் ஞமலி என்பதன் பொருள். அடுத்து வெறிய என்பதன் பொருள் அஞ்சிய. மதற்கையல் என்பதன் பொருள் அழகிய மீன். புனவன் என்பதன் பொருள் காணவன். அல்லல் என்பதன் பொருள் சேரு. பகடு என்பதன் பொருள் எருது. புரிக்குழல் என்பதன் பொருள் சுருண்ட கூந்தல். கலை என்பதன் பொருள் மூங்கில். கண் என்பதன் பொருள் கணு. விரல் என்றால் ஆடவர் கைப்பெரு விரலை தான் விரல் அப்படிமோ. உத்தர பலகை என்பதன் பொருள் மேல் இடும் பலகை தான் உத்தர பலகை அப்படிமோ. பூதர் என்பதன் பொருள் ஐம்பூதங்கள். ஓவிய விதானம் என்பதன் பொருள் ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல். நித்திலம் என்பதன் பொருள் முத்து. விருந்து என்பதன் பொருள் புதுமை. மன்னிய என்பதன் பொருள் கழுவிய. நாவலம் என்பதன் பொருள் நாவலம் பொலம் அப்படின்னா சாம்புநதம் என்னும் உயர்ந்த வகை பொன், அதான் நாவலம் புலம் அப்படிமோ. தலைக்கோல் என்பதன் பொருள் நாடக கணிகியார் பெரும் பட்டம் தான் இந்த தலைக்கோல். ஓடை என்பதன் பொருள் முகப்படாம், அதுதான் ஓடையமும். அரசு உவா என்றால் பட்டத்து யானை. யாருங்க? வாரணம்னாலும் பட்டத்து யானை, பிடினாலும் பட்டத்து யானை. பிடினா பெண் யானை, வேலம்னா ஆண் யானை, அரசு உவானா பட்டத்து யானை. அடுத்ததா பரசினர் என்பதன் பொருள் வாழ்த்தினர். பல்லியம் என்பதன் பொருள் இன்னிசை கருவி. குயிலுவ மாக்கள் என்பதன் பொருள் இசைக்கருவிகளை வாசிப்போர். தோரிய மகளிர் என்பதன் பொருள் ஆடலில் தேர்ந்த பெண்கள். பாரம் என்பதன் பொருள் தெய்வ பாடல். ஆமாந்திரிகை இது இடக்கை வாத்தியம். இலை பூங்கோதை இது அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. களஞ்சி என்பதன் பொருள் ஒரு வகை எடையளவு. நகை என்பதன் பொருள் சிரிப்பு. இழிவரல் என்பதன் பொருள் சிறுமை. மருட்கை என்பதன் பொருள் வியப்பு. பெருமிதம் என்பதன் பொருள் பெருமை. வெகுளி என்பதன் பொருள் சினம். உவகை என்பதன் பொருள் மகிழ்ச்சி. காய்நெல் என்பதன் பொருள் விளைந்த நெல். மா என்றால் ஒரு நில அளவு, அதாவது ஒரு ஏக்கரில் 1/3 தான் மா. செரு என்றால் வயல். தமித்து என்றால் தனித்து. புக்கு என்றால் புகந்து. யாத்து என்றால் சேர்த்து. நந்தும் என்றால் தலைக்கும். வரிசை என்றால் முறைமை. பரிவு என்றால் அன்பு. தப என்றால் கெட. பிண்டம் என்றால் வரி. நச்சின் என்றால் விரும்பினால். உன்னலீர் என்றால் எண்ணாதீர்கள். பிணித்தமை என்றால் கட்டியமை. நீச என்றால் இழிந்த. நேசம் என்றால் அன்பு. வள்ளியதை என்றால் உறுதியை. ஓர்மின் என்றால் ஆராய்ந்து பாருங்கள். பாதகர் என்றால் கொடியவர். குழுமி என்றால் ஒன்று கூடி. பழிப்புரை என்றால் இகழ்ச்சியுரை. ஏதமில் என்றால் குற்றமில்லாத. ஊன்ற என்றால் அழுந்த. மாற்றம் என்றால் சொல். நுவஞ்சிலர் என்றால் கூறவில்லை. ஆக்கினை என்றால் தண்டனை. நிர்ணயம் என்றால் உறுதி. கூவல் என்றால் கிணறு. ஒண்ணுமோ என்றால் முடியுமோ. உததி என்றால் கடல். ஒடுக்க என்றால் அடக்க. கலைந்து என்றால் கலற்றி.
திகழ என்றால் விளங்க, சேர்த்தினர் என்றால் உடுத்தினர், சிரத்து என்றால் தலையில், பெய்தனர் என்றால் வைத்து அளித்தினர், கைதுறும் என்றால் கையில் கொடுத்திருந்த, கண்டகர் என்றால் கொடியவர், வெய்துற என்றால் வலிமை மிக, வைத்தனர் என்றால் திரட்டினர், மரங்கோல் என்றால் முரட்டுத்தன்மையுள்ளவர், மேதினி என்றால் உலகம், கீண்டு என்றால் பிளந்து, வாரதி என்றால் கடல், சுவராதது என்றால் வற்றாதது, வல்லானை என்றால் வலிமை வாய்ந்தவரை, நிந்தை என்றால் பழி, பொல்லாங்கு என்றால் கெடுதல் தீமை, வளமலை என்றால் வளமான மலை, மலைநாடுமோ இன்று பழனிமலை என்று அழைக்கப்படுகிறது. வளமலை என்றால் இன்று பழனிமலை. கவா அன் என்றால் மலைப்பக்கம், கலிங்கம் என்றால் ஆடை, சுரும்பு என்றால் வண்டு, நாகம் என்றால் சுரப்புன்னை நாகப்பாம்பு, இது இரண்டுமே வரும். பிறங்கு என்றால் விலங்கும், பரம்பு என்றால் பரம்பு மலை, வாலுலை என்றால் வெண்மையான தலையாட்டம், மரள என்றால் வியக்க, நிழல் என்றால் ஒளி வீசும், நீலம் என்றால் நீலமணி, ஆலமரச் செல்வன் என்றால் சிவபெருமான். ஆலமரச் செல்வன் என்பதன் பொருள் சிவபெருமான், அவரைத்தான் குறிப்பிடுது. அமர்ந்தனன் என்றால் விரும்பினன், சாவம் என்றால் வில், மால்வரை என்றால் பெரிய மலை, அதாவது கரிய மலையுமாம். அடுத்ததா கவராது என்றால் மறைக்காது, துஞ்சு என்றால் தங்கு, நளிச்சினை என்றால் செறிந்த கிளையுடைய கிளை, செறிந்த கிளை தான் நளிச்சினை அப்படிமோ, போது என்றால் மலர், கா ஞாலிய என்றால் நெருங்கிய, நாகு என்றால் இளமை, குறும்பொறை என்றால் சிறு குன்று, கோடியர் என்றால் கூத்தர், மலைதல் என்றால் போரிடல், உரல் என்றால் செறிவு, நுகம் என்றால் பாரம். இதோட நம்ம சொல்லும் பொருளும் 6th to 10th ஓல்டு புக், 6th to 12th நியூ புக் எல்லாத்தையும் முடிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.